ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது நம்ம ஜீவன் பிளான் பண்ணியிருந்த மாதிரியே அந்த மின் அவங்கள ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான் மேரேஜ்க்கு. ஸோ மின் அவங்கள தண்ணியில வச்சு சாகடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு அது நடக்காம போயிருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல ஜியோக்கு அவங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்து அது கடைசியில் தராமலே விட்டுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். என் லைஃப்ல எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஆனா உண்மையை சொல்லட்டுமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஜியோக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜீவன் தான் அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றாங்க. உன்னோட நிலைமையில தான் நானும் இருந்தேன். இங்க வந்த புதுசுல எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றது எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அப்படின்னு. நீ இங்க வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கும். அதுக்கான டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போதுதான் ஜியோக்கு கடுப்பா இருக்கு. ஜீவனுடைய கையை பிடிச்சி நீ சீக்கிரம் உன்னுடைய வேலையெல்லாம் கரெக்டா பண்ணு, அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய லைஃப்ல ஒன்னா இருக்கிற மாதிரி பண்ணிட்டு நீ எப்படியாவது அதுல இருந்து எஸ்கேப் ஆகிடு. ஜியோக்கு ஏன் இதெல்லாம் ரொம்ப கவலையா சொல்லிட்டு இருக்காருன்னா ஃபியூச்சர்ல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆக போற விஷயத்தை கண்டிப்பா அவனால தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அவனுடைய வீட்டுல இருக்கிற மின்ன காட்டுறாங்க. அந்த ஃபேமிலி டின்னருக்காக அவளை ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆனா இவனை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சோமின் நேரம் இவனை தேடி உன்னுடைய இடத்துக்கே வந்திருக்காங்க. சோமின் இப்ப நீ எதுக்கு இங்க வந்த, நம்ம ரெண்டு பேரும் இப்படி அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கோம்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை தான், இங்க இருந்து உடனே போன்னு சொல்றான். ஆனா சோமின் அவங்ககிட்ட பேசிட்டு தான் போன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சோமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் யூன்ஹோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும். நம்ம ஜீவன் இவனுக்காக இங்கே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நினைச்சிட்டான் போல இருக்கு. அவங்க இன்னும் வரவே இல்லை. இவனோட அப்பா அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே ஜீவனுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்றான். கரெக்டா கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாரும் முன்னாடி நம்ம ஜீவனோட என்ட்ரி, அதுவும் ஸ்டைலான ஒரு ட்ரெஸ்ஸோட. இப்ப எதுக்கு இவங்க இவ்வளவு மாடர்னான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காங்கன்னா மின்னோட பேரண்ட்ஸ்க்கு இவங்களை பிடிக்க கூடாது. அதுக்காக தான் நம்ம ஜீவன் அவங்க முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப போல்டா பேசிட்டு இருக்காங்க. மின்னே இது எதிர்பார்க்கல. ஏன்னா அவன் ஜீவனுக்காக செலக்ட் பண்ணிருந்த அந்த ட்ரெஸ்ஸே வேற. இதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசும்போது வேணும்னே நம்ம ஜீவன் அவங்களோட இமேஜ் டேமேஜ் பண்ற மாதிரி வேணும்னே மின்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க தான் மின்னோட அம்மாவா? குக்கிங் கிளாஸ்ல அன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் தேவையில்லாம நிறைய பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கூட என்ன பார்த்து சொன்னீங்களே நான் மேரேஜ் பண்ண போற பர்சன் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு. ஜீவன் அவங்களை பத்தி என்னதான் நெகட்டிவா சொன்னாலும் மின்னோட அம்மா அவங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் லைஃப்ல ஒன்னா சேர்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவன் நீ மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். குக்கிங், அப்புறம் நம்ம ஃபேமிலி, ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்க போறேன்னு சொல்றாங்க. பதிலுக்கு ஜீவனும் நீங்க சொல்ற மாதிரியான எல்லா விஷயத்தையும் பண்றேன், ஆனா எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்ண முடியாது இல்ல, அதனால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்து என்னுடைய ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன். இவங்க திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறதை கேட்டதும் மின்னுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஜீவன் ஆபீஸ்க்கும் போகணும், அதுல இருந்து வர்ற பணமும் உங்களுக்கு தேவை. எப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் தான் நம்ம ஜீவனை ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மின்னோட அம்மா தேவையில்லாம ஜீவனுடைய ஃபேமிலியை பத்தி பேசுறேன்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டுறாங்க. சின்ன வயசுல ஜீவனோட அம்மா அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. உங்க அப்பாவுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா அவர் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருப்பாரு. இந்த டயலாக கேட்டு டென்ஷன் ஆனது நம்ம ஜீவன் என்னுடைய அப்பாவை பத்தி நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க என்னோட லைஃப்ல தலையிடுற அளவுக்கு இப்ப வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. எனக்கு உங்க பையனை மேரேஜ் பண்றதுல விருப்பம் இல்ல. நான் இப்ப இங்க இருந்து போறேன்னு சந்தோஷமா இங்க இருந்து எழுந்து வெளியே போயிடுறாங்க. பதறி போன மின்னு இவங்க பின்னாடியே ஓடி வந்து ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய அப்பா அம்மாவும் வெளியே வந்து இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. அதே மாதிரி தூரத்துல இருந்து யூனுவும் பாக்குறான். இந்த டைம் நம்ம ஜீவன் அவனை பார்த்து தைரியமா நான் ஏன் எழுந்து வெளியே வந்தேன்றது கூட அவனுக்கு புரியல. நான் உன்னை பிரேக்கப் பண்றேன், எனக்கு உன் கூட உன் லைஃப்ல ஒன்னா இருக்கிறதுல விருப்பம் இல்ல, அதுவும் மோசமான இந்த ஃபேமிலி கூடன்னு சொல்றாங்க. கோவத்துல முன்ன அவங்களுடைய கையை பிடிச்சி அவங்க தடுக்கிறதுக்காக வரான். ஆனா ஜீவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. யாராவது அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்து அவங்களை பிடிச்சி ஈஸியா கீழே தள்ளி விடுறதுக்கு நம்ம ஜியோக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி இருப்பார்ல, அதை வச்சு இந்த மின்ன கீழே தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஜாலியா கிளம்பிடுறாங்க. மின் தான் பாவம் லைட்டா மென்டல் ஆகிட்டான் போல இருக்கு. ஜீவன் மேல இருக்கிற கோவத்துல வீட்டுக்கு வந்த அப்புறம் அந்த கத்திட்டு இருக்கான். அவனோட அம்மாவும் வந்து அவனை ஒரு தட்டு தட்டி நீ எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம், இப்படி ரொம்ப திமிரு பிடிச்ச ஒரு பொண்ணை போய் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற, நம்ம ஃபேமிலிக்கு இந்த பொண்ணு செட்டே ஆக மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற மின்னுக்கு ஒன்னும் புரியல. அம்மா ஜீவன் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி மோசமான பொண்ணுலாம் கிடையாது. அவ எப்பவுமே என்கிட்ட ரொம்ப சைலண்டா இருப்பா, என்னை எதிர்த்து பேச மாட்டா, அப்படிலாம் நடந்துகிட்டதே இல்ல. எனக்கு என்னமோ ஜீவன் அப்படியே வேற ஆளா மாறிட்ட மாதிரி தோணுது. நான் முன்னாடி பார்த்து ஜீவன் இது இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கான். அவனோட அம்மாவும் மின்ன பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. நான் இங்க என்ன பேசிட்டு இருக்கேன், நீ இப்பவும் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுற, இதுக்கு தான் பேச்செல்லாம் கேட்டிருக்கவே கூடாது, எல்லாத்தையுமே என்னோட இஷ்டத்துக்கு தான் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. டென்ஷன்ல இருக்கிற இவனும் நான் அந்த ஜீவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நேரம் அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டு கதவு தட்டி அவங்களை வெளியே வர சொல்லி கத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜீவனை காட்டுறாங்க. இப்ப அவங்க அந்த இடத்துல இல்ல போல, வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அவங்க புதுசா ஒரு பிளாட்டுக்கு வந்திருக்காங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஜியோக்கு அப்புறம் இவனு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், இதே அபார்ட்மெண்ட் பில்டிங்ல தான் நம்ம ஜியோக்கும் தங்கி இருக்காரு. இவன் வந்து ஜீவனை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி ஒரு லுக்ல நான் இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நீங்க சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்காக எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனா இந்த ஜியோக்கு எதுக்கு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியல. இதை நீங்க வாங்கிட்டு வர சொல்லவே இல்லை தானே. ஜீவனும் போய் அந்த ஃபிளவர்ஸை கையில வாங்கிட்டு இதை நான் வாங்கிட்டு வர சொல்லல, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த மின்ன காட்டுறாங்க. அவன் இப்ப வரைக்கும் கதவு தட்டிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்ப அந்த பிளாட்டுக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு ஆளு கதவு திறந்துட்டு வெளியே வரான். அவன் ஒரு பெரிய பாடி பில்டர் கையில தம்பிள்ஸோட வந்து நிக்கிறத பார்த்துட்டு மின் பயந்து போயிடுறான். நான் இவ்வளவு நேரம் வெளியே நின்று சத்தம் போட்டு இருந்ததெல்லாம் உங்களுக்காக இல்ல, இந்த பிளாட்ல இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு
இருந்தாங்களே அவங்க எங்கன்னு கேட்க அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க, இனிமே நான் தான் இந்த பிளாட்ல இருக்க போறேன், இப்ப நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு. அங்க நம்ம ஜீவன் அவங்களுடைய திங்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஜியோக் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி க்ளோஸா நின்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது யூனுக்கும் டவுட் வந்துருது. நமக்கு தெரியாம இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது ஸ்டோரி போயிட்டு இருக்கா அப்படின்னு. எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இங்க இருந்து லிஃப்ட்ல போகும்போது ஜியோக் கிட்ட யூன் கேட்டுட்டு இருக்காங்க, உனக்கு நம்ம தாத்தா மேல ரொம்ப அதிகமான மரியாதை இருக்குன்றது எனக்கு தெரியும், நீ அவரை மீறி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன். ஆனா அவர் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு யூரா மேரேஜ் பண்ணாம நீ ஒரு முடிவு எடுத்தல, அது எனக்கு சரின்னு பட்டுது. எதுக்கு நீ அந்த பொண்ணை வேணான்னு ரிஜெக்ட் பண்ண? அப்படின்னா உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? யார் அந்த பர்சன் சொல்லி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களான்னு வேணும்னு ஜீவனை பத்தி தான் கேக்குறாங்க. யூன் இப்ப இந்த டாபிக் பத்தி நம்ம பேச வேணா, அப்புறம் பேசலாம், நீ இங்க இருந்து பார்த்து சேஃபா வீட்டுக்கு போன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிடறோம். கடைசியா யூன் கிட்ட போய், இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, ஜீவன் ரொம்ப நல்ல பொண்ணு, அவ கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியும், அதனாலதான் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றோம். இவனை பத்தி ஜீவன் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் உண்மையை சொல்லாம மறைக்கிறான் யூன் கிட்ட. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே இந்த மின்ன காட்டுறாங்க. ஆபீஸ்க்கு வந்ததுமே முத வேலையா கோவத்துல அவனுடைய பேகை தூக்கி டேபிள்ல வேகமா அடிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருமே அவனை தான் திரும்பி பாக்குறாங்க. அதாவது அவர் ஜீவன் மேல அவ்வளவு கோவத்துல இருக்காராம். இதே நேரம் ஜீவன் உள்ள வர்றதை பார்த்துட்டு வேணும்னே அவங்க கிட்ட வம்பிழுக்கிறதுக்காக போறான். அவன் வாயை திறந்து எதுவும் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம ஜீவனுடைய கணத்திலே பலர்னு வைக்கிறாங்க. எதுக்கு என்ன இப்படி போட்டு அடிக்கிற, என்னாச்சுன்னு கேக்குறான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல ஜீவன் கிட்ட இருந்து. அவங்களை திரும்ப அடிக்கிறதுக்காக இவன் கையை தூக்கும் போது ஜியோக்கு வந்து இவனை தடுத்து பிடிச்சிடறான். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இதுக்கப்புறம் நீ இப்படி எல்லாம் பண்றதை பார்த்துட்டு நான் பொறுமையா இருக்க மாட்டேன். உடனே முன்னவனை பார்த்து, இது என்ன நியாயம், நீனே சொல்லு, நான் எந்த தப்புமே பண்ணல, ஜீவன் என்ன போட்டு அப்படி அடிக்கும் போது வாயை திறக்காம இப்ப வந்து என்ன தடுக்கிற, என்னதான் நீ பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, இதை கேட்டதும் நம்ம ஜீவன் உனக்கு ஷாக் தர்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம நீ வேற ஒரு பொண்ணு கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க, இப்பதான் எனக்கு அது தெரிஞ்சது. எனக்கு அந்த பொண்ணோட திங்ஸ் உன் கார்ல இருந்து கிடைச்சதுன்னு சொல்றாங்க. இங்க நடக்கிறத வேற எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மின்னுக்கு எப்படி போய் சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலா நான் மீட் பண்றதுக்காக இவனோட வீட்டுக்கு சோமின் வந்திருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் கார்ல ஒன்னா இருந்திருப்பாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கார்ல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாம வந்து செக் பண்ணிருப்பான்னு கத்திட்டு இருக்கான். அப்ப கரெக்டா உள்ள வர்ற சோமினுக்கு இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் நம்ம ஜீவன் இவன் சோமின் கூட தான் ஒன்னா இருந்தானே, அவங்களுடைய பேர் இன்னும் சொல்லல. தப்பு பண்ணி என்னை ஏமாத்தினது நீ, ஆனா எல்லாரும் முன்னாடி நீ என்கிட்டே சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கியா? இனிமே எனக்கும் உனக்கும் நடுவில் எந்த ஒரு விஷயமும் இருக்க கூடாது அப்படின்னு அந்த மின்ன வாங்கி தந்தால அந்த ரிங்க தூக்கி போட்டு உடைச்சிடறாங்க எல்லாரும் முன்னாடியும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே இந்த டாபிக் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஜீவன் இந்த ஆபீஸ்ல பெருசா யாரும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, யாருக்கும் அவங்களை பிடிக்காது. ஆனா இப்ப அவங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படி இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த மின்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஜீவனுக்கு சப்போர்ட் பண்ணி. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யூனு அப்புறம் மிஸ் யாங் ஜீவனோட லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க நினைச்சு இப்ப அவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஜீவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. அவங்க பிளான் பண்ணபடியே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்துகிட்டு இருக்குல்ல. ஜீவன் அவங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், மின் கூட சேர்ந்து உன்னை ஏமாத்தின அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சியா, அது யாருன்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சதான்னு கேட்க, இல்ல இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, ஆனா உண்மை சீக்கிரமே வெளியே வரும்னு வேணும்னே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த மின்ன காட்டுறாங்க. அவனுடைய பேர் ஃபுல்லா டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லி வெளியே வந்து தனியா உட்காந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு புலம்பிட்டு இருக்கான். இவங்கிட்ட பேசுறதுக்காக அந்த சோமின் வராங்களா, அவங்கள பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறான். கார்ல நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தோம், அதெல்லாம் ஓகே, உன்னோட திங்ஸை கூட நீ கடைசியா எடுத்துக்க மாட்டியா, அங்கேயே விட்டுட்டு போயிட்ட, இப்ப ஒன்னாவதான மாட்டிக்கிட்டேன்னு இவன் சொல்ல, பதிலுக்கு சோமின்னும், விஷயம் தெரியாம பேசாத, என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் கரெக்டா எடுத்துட்டு போயிட்டேன். ஜீவன் வேணும்னே நம்ம ரெண்டு பேரையும் பிளான் பண்ணி மாட்டி விடுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அவ இன்னும் இந்த விஷயத்துல என்னோட பேரை மாட்டி விடாம ஒன்ன மட்டும் வெளியே சொல்லியிருக்கா. இப்ப ஜீவன் கிட்ட போய் எப்படி நீ இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம கேட்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்துல நம்ம ஜியோக்கும் பக்கத்துல நின்று உங்களுக்கு தெரியாம நோட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல அந்த மேனேஜர் ஜீவன் கிட்ட பேசுறதுக்காக வரான். இவன் அவமானப்படுத்துற மாதிரி நம்ம ஜீவன் வேணும்னே அவனை கண்டுக்காத மாதிரி அங்க இருந்து அப்படியே போறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம், அந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டா நீ என்ன மதிக்காம போயிடுவியா, இவ்வளவு திமிரா இருக்க, இதனாலதான் அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் அவனை ஏமாத்திரான்னு விஷயம் தெரியாம இவர் வேற பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியே அந்த சோமின் மின் கிட்ட க்ளோஸா வந்து நின்னு, இங்க பாரு மின், நீ எதுக்கும் கவலைப்படாத, ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உங்க கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கிறது இல்ல, உனக்கு எது சரின்னு தோணுதோ நீ பண்ணலாம், நான் எப்பவுமே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அவனை டைவர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. மின்ன அவங்களை டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, நீ கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், நீ ஜீவனை கம்பேர் பண்ணும்போது பார்க்க நல்லா இருக்க, அதுக்காக நீ அவளுக்கு ஈக்குவலான ஒரு பொண்ணாலும் ஆகிட முடியாது, அவ உன்னை விட ஆபீஸ்ல சீனியர், அவர் எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் உன்னை மேரேஜ் பண்ணிடுவேன்னு நினைக்காத. இப்படி இவங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு வர மேனேஜர் வேற அதை கேட்டுறாரு. அவரே ஆரம்பத்துல இருந்து சோமின் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தானே என்னமோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம இப்ப அவன் சோமினை திட்டிட்டு இருக்கான்றதை அவரால் ஏத்துக்க முடியல. இந்த மின்ன அடிக்கிறதுக்காக அவர் அப்படியே வேகமா ஓடி வரும்போது அவன் லைட்டா தள்ளி போயிடுறான். மேனேஜர் போய் கீழே விழுந்து வாரி அது வேற அவருக்கு கொஞ்சம் அவமானமாகிடுது. நீ சோமின் கூட ஒன்னா இருந்துட்டு எப்படி அவளை ஏமாத்த நினைக்கலாம், நீ பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையை பார்த்து ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருது. மின்னும் சோமினும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் ஜீவனை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு. இந்த உண்மையெல்லாம் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்ததும் சோமினை பத்தி அந்த அளவுக்கு நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களால இங்க ஒர்க் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. அவங்க வீட்டுக்கு போன அப்புறமும் கூட அவங்களுக்கு நிம்மதி இல்ல. ஜீவனுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம ரெண்டு பேரும் வெளியே மீட் பண்ணலாமா அப்படின்னு. ஆனா நம்ம ஜீவன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல அந்த
ஃபுட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதை பத்தி மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த ப்ராஜெக்டான ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஒரு ஆள் அவருக்கு செட் ஆகாத ஃபுட்டை சாப்பிட்டு அவருக்கு அலர்ஜி ஆகிருக்கும்ல. இப்படி ஒரு இன்சிடென்ட் அங்க நடந்திருக்கு அப்படின்றது இப்பதான் அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது, முக்கியமா மிஸ் யாங்க்கு. இதை ஹேண்டில் பண்ணது மின்னும் சோமினும் தானே. இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியாத மாதிரி அதை மறைச்சிருப்பாங்க. கடுப்புல இருக்க மிஸ் யாங் நேர போய் இந்த மின்ன மீட் பண்ணி கேக்குறாங்க, உன்னை நம்பி ஒரு ஒர்க் தந்தா அதை சரியா முடிக்காம தேவையில்லாம கஸ்டமருக்கு பெரிய ப்ராப்ளம் தந்திருக்க, அதுக்கான போர்ட்லாம் நீ முன்னாடியே எடுத்து வச்சிருந்தனா அவர் எப்படி அலர்ஜி ஆகிற ஃபுட் எடுத்து சாப்பிட்டு இருப்பாருன்னு கேட்க, இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறத வச்சு மிஸ் யாங்கோ அப்புறம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சிருது, ஒர்க் டைம்ல கூட உன்னுடைய வேலையை சரியா முடிக்காம சோமின் கூட தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு. உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா, நீங்க பண்றதே தப்பு, அதுவும் ஒர்க் டைம்ல இல்லாம எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. சோமின் எழுந்து ஏதாவது சமாளிக்கலான்னு பார்த்தாலும் யாரும் இவங்க பேசுறது எதையும் நம்ப மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மின் என்ன பண்றான், மிஸ்டர் லீ கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றான். எல்லாருமே என்ன பத்தி தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம ஆபீஸ்ல இருக்கிற நிறைய பேர் என்ன சீட்டர் அது இதுன்னு சொல்றாங்க, என்னால என் ஒர்க்ல சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல டயலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். மிஸ்டர் லீயும் பதிலுக்கு, நீ இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடாது, இது எல்லாத்தையும் முடிவு கட்டணும்னா இதுக்கு ஒரே வழி உன்னை சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும்தான். என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஷாக் ஆகி அவன் இங்க இருந்து எழுந்து போயிடுறான். இப்ப சோமினுடைய டர்ன். அவங்க உள்ள வந்து உட்கார்ந்ததுமே மிஸ்டர் லீ அவங்கள பார்த்து, இங்க ஆபீஸ்ல உங்களாலதான் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி உங்களுக்கே தெரியும், இதுக்கு மேல பர்மனண்டா உங்களால இங்க ஒர்க் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம நீங்க ஜாயின் பண்ண அந்த கான்ட்ராக்டும் கரெக்டா இன்னையோட முடியுது, இங்க உங்களுடைய ஜாப் ரிசைன் பண்ணிட்டு நீங்க வேற ஏதாவது இடத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே சோமினுக்கு ஒன்னும் புரியல. வீட்டுக்கு போய் தனியா உட்காந்து அவங்க ஜீவனுக்கு தான் நிறைய டைம் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேசலான்றதுக்காக. ஆனா சோமின் தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வேணும்னே கால் அட்டன் பண்ணாமலே இருக்காங்க. இவ்வளவு நேரம் சோகமா இருந்த சோமின் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அப்படியே கிரிமினல் மாதிரி டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல மிஸ்டர் லீ அந்த பழைய மேனேஜரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இனிமே உங்களுடைய இடத்துல இருந்து மிஸ் யாங் தான் ப்ராஜெக்ட் ஒர்க்னு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண போறாங்க, என்னால இதெல்லாம் முடியாது, மிஸ் யாங்க்கு போய் என்னோட போஸ்டான்னு கத்திட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி வேணும்னா நீங்க ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க ரிசைன் பண்ணிட்டு போனா கூட எனக்கு கவலை இல்லைன்னு மிஸ்டர் லீ சொல்றாரு. வேற வழியே இல்லாம இந்த மேனேஜரும் அவருடைய இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு மிஸ் யாங் அங்க வந்து ஒர்க் பண்ண சொல்றாரு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்க தான் இங்க மேனேஜர்னு சொல்ல, இதை கேட்டதுமே மிஸ் யாங்க்கு ஆச்சரியமா தான் இருக்கு. திடீர்னு அவங்களுக்கு எப்பவும் போல வயிறு வலிக்க ஆரம்பிக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மிஸ் யாங் ஸ்டோர் ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க மிஸ்டர் லீ தனியா நின்னுட்டு இருக்கிறத பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு டவுட், ஒரு வேலை யாருக்கும் தெரியாம இங்க ஸ்மோக் பண்றதுக்காக வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு இவங்க பாட்டுக்கு போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வேலை செய்யற இடத்துல எல்லாருமே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, நீங்க மட்டும் இங்க தனியா வந்து ஸ்மோக் எல்லாம் பண்ணக்கூடாது. அவரே பதிலுக்கு, யார் இங்க ஸ்மோக் பண்ணா, நானே சாக்லேட் சாப்பிடறதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு சொல்றாரு. அப்புறம் தான் மிஸ் யாங்கும் புரியுது இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. மிஸ்டர் லீ அவங்களை இங்க மீட் பண்றதுக்காக வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான். நீங்க ஒரு ப்ரொமோஷனா அந்த மேனேஜருடைய போஸ்ட் எனக்கு தந்திருக்கீங்கன்னு தெரியும், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த போஸ்ட் ஜீவனுக்கு தரலாம், ஏன்னா அவ தான் இந்த ஃபுட் ப்ராஜெக்ட்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது, இந்த ஐடியாவும் அவங்களோடது தான். இப்படி அந்த போஸ்ட் அவங்க ஜீவனுக்கு தரத பத்தி பேசும்போதே தொடர்ந்து அவங்களுடைய வயிறு வலிக்கிற மாதிரியே இருந்திருக்கும். இப்ப என்னமோ உங்களுக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி தோணுது. இதெல்லாம் கேட்டதும் மிஸ்டர் லீ அவங்க கிட்ட சொல்றாரு, நீ எப்பவுமே ஏன் மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறத பத்தி மட்டும்தான் யோசிக்கிற, உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆரம்பத்துல எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு நான் சொன்னதுக்கான காரணமும் இதுதான், நீ எப்பவுமே உன்னை பத்தி கவலைப்படுறது இல்ல, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றத பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. பதிலுக்கு மிஸ் யாங்கும் கடைசியா அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி, எனக்கு இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, மத்தவங்க எல்லார்கிட்டயும் நான் ரொம்ப கைண்டா இருக்கணும், நீங்க என்ன பத்தி கவலைப்படாம ஜீவனுக்கு அந்த போஸ்ட் தரத பத்தி யோசிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜீவன் எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னோட ப்ரமோஷனுக்காக மிஸ்டர் லீ கிட்ட போய் பேசிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம டீம்ல நீங்க தான் சீனியர், மேனேஜரா ஒர்க் பண்றதுக்கு நீங்க தான் சரியான பர்சன் சொல்றாங்க. மிஸ் யாங் பதிலுக்கு என்ன சொல்றாங்க, நீ அந்த ப்ராஜெக்ட்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக உனக்கு இந்த போஸ்ட் கிடைச்சிருக்கிறத யோசிக்கோ, அது மட்டும் இல்லாம நான் கூட ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றேன். இப்படி அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பதட்டமா உள்ள ஓடி வர்ற யூன், வெளியே ஒரு பிரச்சனை, சீக்கிரம் எழுந்து வாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. என்ன பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்குன்னா, அந்த அலர்ஜி கஸ்டமர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அவருடைய ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஜீவன் அப்படின்ற அந்த பொண்ணு யாரு, அவ என் முன்னாடி வந்தாகணும், கண்டிப்பா நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. என்ன பிரச்சனைன்னு நம்ம ஜீவன் போய் கேட்கும் போது அந்த லேடி வேற எதை பத்தி யோசிக்காம அவங்களுடைய கண்ணத்திலே பலரும் அரைஞ்சிடுறாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே நடக்கிறத ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மேனேஜர் கிம்முக்கு தான் சந்தோஷமா இருக்கு ஜீவன் அடி வாங்குறத பார்த்து. அந்த லேடி எதுக்கு அவங்க ஜீவன் அடிச்சாங்க அப்படின்றது இப்பதான் சொல்றாங்க. உங்களோட ஒர்க்கர்ஸ் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும், அவருக்கு அலர்ஜியான அந்த ஃபுட் சாப்பிட்டு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இப்பதான் என்னுடைய ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வராரு. நீ உன்னுடைய சோஷியல் மீடியால என்ன போஸ்ட் பண்ணி வச்சிருக்க நீயே பாரு. அதாவது ஜீவன் அந்த பேப்பர்ல சில விஷயங்களை எழுதின மாதிரி இருக்கு, அதை அவங்க படிக்கிறாங்க. நான் சொன்னது எல்லாமே போய் தான், மின்னுக்கும் சோமினுக்கும் நடுவில் எதுவுமே இல்ல, அவங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்கணுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் போய் தான் சொல்லியிருக்கேன். சோமினை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருந்தான். சோமின் அவனை மதிக்கவே இல்லை. இவங்க 2 பேரோட இமேஜ் டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் தான் அவங்களை பல பிரச்சனையில மாட்டி விட்டேன். அதுல ஒண்ணுதான் ஒர்க் பண்ண போன இடத்துல அந்த அலர்ஜி கஸ்டமர் வந்தது. ஃபுட்டு ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்றதுக்காக அந்த ஆளும் அதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்க, அதனால அவருக்கு அலர்ஜி வருமா வராதான்னு எதுவுமே தெரியாம சாப்பிட்டாரு அப்படின்னு அதுல ஜீவனுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல தெளிவா எழுதி அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சேன்னு அடிச்சதுல இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல. ஆனா என் ஹேண்ட் ரைட்டிங்க வேற ஒருத்தவங்க அப்படியே எழுதுவாங்க, அது யாருன்றதை நான் உங்களுக்கு இப்பவே சொல்றேன். அப்படியே திரும்பி சோமினை பார்த்தா அவங்க நம்ம நைஸா வேலை இருக்கிற மாதிரி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. ஜீவன்
நேரம் அவங்க கிட்ட போய் இப்ப நீ எங்க போக பாக்குறேன்னு உன்னை சும்மா விட போறதா இல்ல. அவங்கள பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த 2 பேரும் முன்னாடியே கீழே தள்ளி விட்டுட்டு எங்க சைட்ல தான் தப்பு நடந்திருக்கு, இதுல நீங்க கோவப்படுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் காரணமானது நீங்க கோவப்பட வேண்டியது எல்லாமே இந்த சோமன் கிட்ட தான் அப்படின்னு அவங்களுடைய போன் வாங்கி அவங்க வச்சிருக்கிற அக்கௌண்ட் செக் பண்ணி பார்த்தா ஜீவனோட பேர்ல அந்த போஸ்ட் ஷேர் பண்ணது இவங்களோட வேலை தான். உண்மை தெரிஞ்சதுமே இங்க இருக்கிற எல்லாருமே சோமனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு மோசமான பொண்ணு நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எப்படி அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க கூட அப்படியே மாத்தி எழுத முடியுதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த கப்பிள்ஸும் சோமினை பார்த்ததுமே ஆமா இந்த பொண்ணு தான் அன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது சரியா போர்டுலாம் வைக்காம வேற ஒரு ஒர்க்கர் கூட அங்க இருந்து போனாங்களே, இங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சோமினும் எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான், ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக நான் நிறைய போய் சொல்லிட்டேன், இனிமே அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு கடைசியா என்ன யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்கன்னு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு, முக்கியமா அந்த மின்னுக்கு. அவ இந்த அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுற லெவலுக்கே போயிடுறான். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.